ஏனென்றால் என்னை யுத்தத்தில் வெல்வதென்பது இயலாத காரியம். அதை புரிந்து கொள். பரந்து விரிந்திருக்கும் பிரம்மாண்டத்தில் ஆதிசக்தியின் ரூபமான இந்த பார்வதி சிவனை தரிசிப்பதிலிருந்து எந்த சக்தியாலும் தடுக்க இயலாதென்பது உனக்கு தெரியாதா? இங்கிருந்து சென்றுவிட அசுரனே. யுத்தம் புரிய தயாராகிவிட்டாயா? அவ்வாறென்றால் சரி. இந்த ஸ்திரீயை தாக்குவதற்கு முன்பு இவர்களை காக்கும் கவசமான என்னை எதிர்த்தாக வேண்டும். அஸ்திரத்தை செலுத்து.
நம்ப முடியவில்லை. சிவனின் நினைவுகள் அவருக்கு இல்லாத போது இந்த சக்திகள் எப்படி வந்தது? ஆம் குருதேவா, இதற்கு வாய்ப்பில்லை. இது எவ்வாறு நிகழ்கிறது? காரணத்தை அல்ல, விளைவை பற்றி சிந்தியுங்கள். நமது அடுத்த தாக்குதல் என்னவாக இருக்கும்? நினைவற்ற இந்த சிவனை நாம் உடனடியாக அழிக்க வேண்டும். இல்லையேல் நம்மால் பார்வதியை தடுத்து நிறுத்த இயலாது. பிரபஞ்சத்தின் ஆதாரத்தை, பலத்தின் அர்த்தத்தை, சக்தியின் சிவனை, தேவாதி தேவரை அழிக்கப் போகிறாயா? அவர் மகாதேவராவார். அவரது சக்தி நினைவுகளின் அடிப்படையில் இருப்பதில்லை. தேவி பார்வதியை சிறைபிடிக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களா? அது நடக்குமா? மகாதேவர் வெகு விரைவில் உங்கள் கனவை தவிடுபொடியாக்கி விடுவார். தேவியை நீ தாக்க முற்பட்டாயா? நான் இருக்கையில் தேவியை தாக்குவாயா? எத்தகைய துணிவிருந்தால் இவ்வாறு முயற்சித்திருப்பாய்? துஷ்டனே, உன்னை மதிகெட்டு போய் என்னை தாக்கும் தவறை நீ செய்யாதே. தேவியை பாதுகாப்பது என் கடமை. நீ என் பொறுப்பிற்கு இடையூறாக வந்திருக்கிறாய். ஆனால் உனது முடிவு என் கரங்களில். என்னை வதம் செய்துவிடு, அடிக்காதே. எனக்கு மரணத்தை தந்துவிடு. அப்பொழுதுதான் நீ செய்தது மாபெரும் தவறு என்பதை உணர்வாய். வதம் செய். இறப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறான். என்ன காரணம்? இவனுக்கு வரம் கிடைத்துள்ளது. யார் இவனை வதம் செய்தாலும் அவரை இவன் நாகமாக மாறி சுற்றிக் கொள்வான். அவரை இவன் விடவே மாட்டான். வேண்டாம் மகாதேவா, அவன் உயிரை பறிக்காதீர்கள். சற்று பொறுங்கள் தந்தையே, அவனை விட்டு விடுங்கள். மகாதேவா, குரோதத்தை துறந்து விடுங்கள். கூறுவதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் வரம் பெற்றவன். இவனுக்கு கிட்டியது எவ்வகை வரமாயினும் சரி, தங்களையே இவன் தாக்குவதற்கு முற்பட்டான். நான் இவனது ஜீவனை நிச்சயம் பறித்திடுவேன்.